வந்து ராகவ் வந்து நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டி வந்து அபிக்கு வந்து அந்த சாரியை வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருமா, இந்த சாரீ தான் நீ கட்டிக்கணும், உனக்கு இது கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை வந்து அபி வாங்கிக்கிறாங்க. சாரீ ரொம்ப நல்லா இருக்குது பாட்டின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முரளி வந்து யாருக்கிட்ட கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்து அத்தை சூப்பர் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியை பாராட்டுறாரு. எனக்கு தெரியாதா, நான் தனியாக கொடுத்தா அபி வாங்க மாட்டா, சந்தேகப்படுவான்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட கொடுத்து என் மாமியார்கிட்ட கொடுக்க சொன்னேன். இப்போ பார்த்தியா, என் மேலேயே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அதே மாதிரி அபியும் வாங்கிட்டா அப்படின்னோடனே அத்தை சூப்பர் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அடுத்து வந்து நாளைக்கு அபி வந்து இந்த சாரியை கட்டின்னு தான் வரணும், அதுவும் வந்து பர்த்டே, அதுவும் அவளுக்கு இந்த சாரீ கட்டுறதை நான் பார்க்கணும், அவள் சந்தோஷமாக வந்து அந்த சாரீ கட்டிட்டு வரும்போது அப்படியே வந்து நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றாரு. இதெல்லாம் நீயே தனியாக பேசிக்கோ, என்கிட்டலாம் பேசாது, இதெல்லாம் என்னால் கேட்கவே முடியல அப்படி சொல்லிட்டு சுந்தரி போயிடுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபி வந்து மறுநாள் காலையில் குளிக்க போகலான்னு போகிறாங்க. அப்போ ராகு வந்து நான் தான் முதல்ல குளிப்பேன் அப்படின்றாரு. அதெல்லாம் கிடையாது, இங்கே பார்த்தீங்களா சாரீ ரெடியாக இருக்குது, பாட்டி கொடுத்துருக்காங்க, இந்த சாரீ கட்டியிருந்தா இப்போ நான் கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் தான் குளிப்பேன் அடம் பிடிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் குளிப்பேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை நான் தான் குளிப்பேன், 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ஏமாற்றிட்டு உள்ளே போக பார்க்குறாங்க. இப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராகு எடுப்பில் ஷவரை திறந்து விட்டுறாரு. அதனால் அபி மேலே ஃபுல்லாகவே நனைஞ்சிடுது, புது சாரீ நனைஞ்சிடுது. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த சாரீ தான் நான் மாற்றலாம்னு நினச்சிருந்தேன், இப்படி பண்ணிட்டீங்களான்னு. பின்ன நான் சொல்கிறத கேட்கணும், நான் தான் குளிக்கணும்னு சொன்னேன்ல, போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிச்சுட்டு வராரு. இப்படி நடந்துருச்சு, இப்போ பாட்டிக்கிட்ட என்ன பதில் சொல்கிறது, அவங்க இந்த சாரியை கட்ட சொன்னாங்களே, வேறு வழியே இல்லை, நனைஞ்சு போன சாரியை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை வந்து தூர போட்டுறாங்க. போட்டுட்டு வந்து யோசிக்கிறாங்க என்ன சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே வந்து ஒரு சாரி அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து இந்த சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரி எடுத்துக்கிறாங்க. ராகவ் வந்தோடனே இப்போ நிம்மதியாக ஜாலியாக குளிச்சுட்டு வந்துங்களா, என்னை குளிக்க விடாமல் பண்ணிட்டீங்களா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போயிட்டு வந்து குளிச்சுட்டு வராங்க. அந்த சாரி கட்டிட்டு அபி ரொம்ப அழகாக இருக்காங்க. ராகவ் வந்து திரும்பி பார்க்குறாரு, அபி வர்றதை அவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்த்துட்டு அப்படியே அசந்து போகிறாரு. உடனே வந்து அப்படியே வந்து தெரியாத மாதிரி வந்து திருப்பிக்கிறாரு முகத்தை. இப்போவாவது ஒரு ஹாப்பி பர்த்டே வாழ்த்து சொல்லலாம்ல, இப்போ கூட இந்த சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்போ தான் சொல்லுவார், நைட்டும் சொல்லலை, காலையிலையும் சொல்லலை. இவர் வந்து சொல்லுவார் எதிர்பார்த்து நான் வந்து காத்திருந்தா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அபி மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து அபி வந்து சரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி கீழே வராங்க. அப்போ வந்து ராகவ் நான் சொன்னேன் இல்லை கோயிலுக்கு கூட்டின்னு போனோம், இல்லை பாட்டி எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, ஆஃபீஸில் போய் ஆகணும், இங்கே பார் அபி அதுக்காக தான் கிளப்ப சொன்னேன், அதுதான் கிளம்பி ரெடியாக இருக்கா, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. உடனே ராகவ் மறைக்கிறாரு. உடனே அதான் பாட்டி சொல்கிறாங்களா, போய் தாண்டா அவ்வளோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னோன்னே சரின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து அபி அந்த சேரில் எப்படி இருக்கான்னு பார்க்க ஓடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. பார்த்தா ஏமாந்து போகிறாரு. என்ன இவ வேறு சரி கட்டியிருக்கா, எப்படி நம்ம அந்த சரி தான் கட்ட சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. முறையில் தாங்கிக்க முடியல, வேறு சரி கட்டியிருக்காளே, அப்படி நம்ம எடுத்து கொடுத்த சரி கட்டாமல் விட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா அபி இந்த மாதிரி சாரி வந்து நான் கொடுத்த சரி கட்டலையா அப்படின்னு. இல்லை பாட்டி, அது பெரிய கதை பாட்டி, சரி அது வந்தோன்னே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கிளம்புறாங்க. ராகவும் கிளம்புறாரு. இதை பார்க்க முரளிக்கு செம்ம கோவமாக வருது, தாங்கிக்க முடியல, செம்ம டென்ஷனாக வராங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சுந்தரிக்கிட்ட போய் முரளி கேட்குறாரு, நான் என்ன சொன்னேன் அத்தை உங்ககிட்ட, அந்த சாரி அபி இன்னைக்கு அவள் பிறந்த நாள் எதுவுமே கட்டணும் சொன்னனா இல்லையா, ஏன் வந்து அவள் கட்டலை, அதை அவளை தான் கேட்கணும், ஏன் இப்படி கட்டாமிட்டா, எனக்கு என்ன தெரியும், நீ சேர்க்க சொன்னால் நான் சேர்த்துட்டேன், ஏன் வேலை முடிஞ்சுது, அவள் ஏன் கட்டலை எதுக்கு கட்டலைன்னு அவளுக்கு தான் தெரியும், நான் என்ன பண்ண முடியும் அவள் கட்டாததுக்கு, என்னால் தாங்கிக்கவே முடியல, அவளுக்கு பார்த்து அந்த புடவை எடுத்தனே அவள் கட்டாமல் விட்டுட்டாலே அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அதுக்கு தான் சொல்கிறது, யார் யாருக்கு என்ன அமையணும் நினச்சோ அதுதான் அமையும், நீ நினச்சா அமைஞ்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசை நினச்சிட்டு போயிடுறாங்க. அப்படியே டென்ஷன் ஆகிறாரு முரளி. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, அபியும் ராகும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே அபி என்ன பண்ணுறாங்க, ராகு வந்து நம்மளுக்கு வாழ்த்தே சொல்லலை, இப்போ வரைக்கும் சொல்லலை, நைட்டுக்குள்ளே அவர் சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் இருக்கிறத பற்றி நான் யோசிக்கணும், எதுக்காக இந்த வீட்டில் நான் இருக்கணும், இவர் வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, என்னை பொருட்டாக கூட மதிக்க மாட்டேங்கிறாரு, அதனால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து கோயிலுக்கு போகிறாங்க, குங்குமம் வாங்குறாங்க. அங்கே வந்து அர்ச்சகர் வந்து அபியோட நெத்தியில் வைக்க சொல்கிறார் ராகவ வைக்கிறாரு. அடுத்து வந்து பார்த்துட்டு வந்து இப்போவாவது ஒரு வாழ்த்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன என்னையே பார்த்துட்ருக்க, கிளம்புறாவா அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. அபி மனசு கஷ்டப்படுறாங்க, என்ன இது இப்படி பண்ணுறாரு, ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகி வந்து கிளம்புறாங்க.